அமமுக, நாம் தமிழர் கட்சி இந்த வரிசையில் ஒரு கட்சியாக வேணா அந்த அண்ணாமலையினுடைய கட்சி இருக்குமே தவிர உதயநிதி வெசஸ் அண்ணாமலைங்கிற அளவுக்கு வந்து திமுகவுக்கு போட்டியாகவோ விஜய் வெசஸ் அண்ணாமலைங்கிற அளவுக்கு தாவேகாவுக்கு போட்டியாகவோ அந்த அண்ணாமலையினுடைய கட்சி எந்த காலத்திலையும் வராது. வேறு எவருக்குமே கட்சி தொடங்கி ஒரு 3 வருடங்களில் வந்து ஒரு ஆட்சியில் அமர்வது அப்படிங்கிறதெல்லாம் சாத்தியமே இல்லை. அது விஜய்க்கு சாத்தியமானதற்கு காரணம் அவர் ஒரு பெரிய கொள்கை வீரர். விஜய் அப்படி சொன்னாங்க, இன்னைக்கு அவர் ஜெயிச்சிட்டாரு. அதே மாதிரி என்னையும் இப்படி சொல்லுவாங்க, நானும் ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது வந்து அண்ணாமலையினுடைய ஒரு விபரீத கனவு தான். மக்கள் ஆதரவு பெற்ற கட்சியாக அண்ணாமலையின் கட்சி வரவே வராது. அதுதான் உண்மை. அண்ணாமலையினுடைய உண்மை முகத்தை மக்களிடம் தோலுரிக்கிற அதே நேரம் ரஜினியினுடைய உண்மை முகத்தை நம்ம மக்கள்கிட்ட அம்பலப்படுத்தணும். இத்தனை நாட்களாக சொல்லாத அந்த ரகசியத்தை இன்றைக்கு ஏன் சொல்றார் அப்படின்னா, இன்னைக்கு ரஜினி ரசிகர்கள் ஒரு திக்கு தெரியாத அந்த வார்த்தையை பிரவீன் சக்கரவர்த்தி மென்ஷன் பண்ணது பார்த்தீங்கன்னா சண்முகத்துக்கு உடன்பாடு இல்லை. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இது ஒரு அதிக பிரசங்கித்தனமான பதிவு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. இன்னொரு பேரை மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், திரிஷா. அவங்க பேரும் அடிப்படுது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இவர்கள் மூவரும் அங்கு நிற்பதற்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப குறைவு தான். ஆனால் உதயநிதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவர் காத்திருப்பதற்கு தயாராக இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கிரவுண்டில் இறங்கின உடனே முதல் பால்லேருந்து நம்ம அடித்து ஆடணும்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு. அதனால தான் சட்டசபையிலேயே நிறைவான தருணங்கள் என்ஏசி ஜுவல்லர்ஸுடன். சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? GT Holidays, South India's #1 travel brand. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சிட்டி ஃபாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சினிமா விமர்சகர் மற்றும் அரசியல் விமர்சகர் வலைபேச்சு பிஸ்மி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா வந்து பொலிட்டிக்கல் அப்படின்னு எடுக்கும்போது வந்து இப்போ கரண்டா பாத்தீங்கன்னா விஜய் வர்சஸ் உதயநிதி அப்படின்னு வந்து இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா இப்போ வந்து உதயநிதி வர்சஸ் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன? எதனால் அப்படி திடீர்னு வந்துட்டு விஜய் சார் வர்சஸ் உதயநிதியிலேருந்து இப்போ வந்து அண்ணாமலையாக மாறுறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அதாவது விஜய் வெர்சஸ் அண்ணாமலை அப்படின்னு ஒரு ஒப்பீடு செய்வதற்கே வந்து உங்களுக்கு ஒரு மனசாட்சி இல்லையா? இல்லை சார், உதயநிதி சார் வர்சஸ் அப்படி அண்ணாமலை அப்படி போயிட்டாங்க சார். இப்போ இல்லை, அப்படி வேணா போகலாமே தவிர நீங்கள் விஜய் கிட்டையெல்லாம் வரவே முடியாது. எல்லாத்துக்கும் மேலே அண்ணாமலை வந்து ஒரு புது கட்சி ஆரம்பிக்க போகிறாரு. பாஜகவிலிருந்து விலகிட்டார். அடுத்து புதுக்கட்சி தான் ஆரம்பிக்க போகிறாருங்கிறது அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அதே நேரம் அண்ணாமலை துவங்க போகிற அந்த புதிய கட்சி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருக்கிற லெட்டர்பேடு கட்சிகள் இருக்குல்ல, அமமுக, நாம் தமிழர் கட்சி இந்த வரிசையில் ஒரு கட்சியாக வேணா அந்த அண்ணாமலையினுடைய கட்சி இருக்குமே தவிர உதயநிதி வெசஸ் அண்ணாமலைங்கிற அளவுக்கு வந்து திமுகவுக்கு போட்டியாகவோ அல்லது தாவேகா வெசஸ் விஜய் வெசஸ் அண்ணாமலைங்கிற அளவுக்கு தாவேகாவுக்கு போட்டியாகவும் அந்த அண்ணாமலையினுடைய கட்சி எந்த காலத்திலையும் வராது. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அண்ணாமலை பாஜகவுடைய தமிழ்நாடு தலைவராக இருந்த வகையில் அவருக்கு வந்து ஒரு ஊடக வெளிச்சம் கிடச்சிது. அதை வந்து அவர் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாரு. நம்ம எங்கே போனாலும் ஒரு 20 பேர் மைக்கை தூக்கிட்டு வந்துடுறாங்க, நம்ம எதையாவது உளறி கட்டுவோம் அப்படின்ட்டு வாய்க்கு வந்ததை பேசிக்கிட்டு இருந்தார். அதன் மூலமாக அவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு பாப்புலாரிட்டி கிடச்சிது, அவ்வளவுதான். மற்றபடி இவர் கட்சி தொடங்கினா வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் இயக்கமாக அது மாறும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அபத்தமான கற்பனை. அப்படி தான் நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்தவரை அண்ணாமலையினுடைய கட்சிக்கு வந்து இங்கே வந்து செல்வாக்கு இல்லை. நாம் தமிழர் கட்சி எப்படி 234 தொகுதியிலையும் டெபாசிட்டை இழக்கிற ஒரு கட்சியாக இருக்கோ, அந்த கட்சிக்கு போட்டியாக இன்னொரு டெபாசிட்டை பறி கொடுக்குற கட்சியாக வேணால் அண்ணாமலையினுடைய கட்சி இருக்கலாம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணாமலை வந்து ரொம்ப உறுதியாக ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. என்னன்னா, இப்போது மற்ற கட்சியினர்லாம் வரும், இப்போ தாவேகாவை கூட எடுத்துக்கிட்டா வரும்பொழுது வந்து எல்லாருமே ஒரு பக்கத்தில் வந்து இல்லை அவங்க ஜெயிக்க மாட்டாங்க வரமாட்டாங்க அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி எனக்கும் நிறைய பேர் சொல்ல வாய்ப்பு இருக்குது, ஆனால் நிச்சயம் ஜெயிச்சு காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்லியிருக்காங்க சார். அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது என்ன சொல்கிறதுன்னா, உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாதுன்னு ஒரு பழமொழி இருக்குது, நம்ம ஊர் பக்கம் சொல்லுவாங்க. அதனால் இவர் என்னதான் இப்படியெல்லாம் கூவினாலும் இவரெல்லாம் விஜயாகிட முடியாது. அதுக்கு அடுத்து வேறு எவருக்குமே கட்சி தொடங்கி ஒரு 3 வருடங்களில் வந்து ஒரு ஆட்சியில் அமர்வது அப்படிங்கிறதெல்லாம் சாத்தியமே இல்லை. அது விஜய்க்கு சாத்தியமானதற்கு காரணம் அவர் ஒரு பெரிய கொள்கை வீரர். அவர்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு தமிழ்நாட்டையே புரட்டி போடுகிற ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னா கிடையாது. விஜய் அடிப்படையில் வந்து ஒரு சினிமா நடிகர். ரஜினியை விட ஒரு உச்சத்தில் இருக்கிற ஒரு நடிகராக இருக்கும்போதே அரசியலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறாரு.
அவருடைய அந்த வெறிபிடித்த ரசிகர் கூட்டம் இன்றைக்கு அவருக்கு அரசியலில் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்துருக்காங்க. இது விஜய் போன்ற அல்லது விஜய் என்ற நடிகருக்கு மட்டுமே சாத்தியமாகிற ஒரு விஷயந்தான். அதனால் விஜய் அப்படி சொன்னாங்க, இன்றைக்கி அவர் ஜெயிச்சிட்டாரு, அதே மாதிரி என்னையும் இப்படி சொல்லுவாங்க, நானும் ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது வந்து அண்ணாமலையினுடைய ஒரு விபரீத கனவு தான். இன்னும் சொல்லப்போனால் 100 வருடம் ஆனாலும் அண்ணாமலை நினைப்பது நிச்சயமாக தமிழ்நாட்டில் நடக்காது. நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, அண்ணாமலைக்கு பார்த்திங்கன்னா இப்போ விஜய் மாதிரி ஒரு பெரிய சினிமா பிரபலம், அந்த சினிமாவை பார்த்து திரண்ட கூட்டம் வந்து அண்ணாமலை பின்னால் கிடையாது. மிஞ்சி போனால் சில ஆயிரங்கள் லட்சங்கள் வேணால் இருக்கலாம். அதுக்கடுத்து தமிழ்நாட்டு மக்களுடைய அந்த பொது பார்வையில் அண்ணாமலை யாருன்னு பார்த்தா, அண்ணாமலை பார்த்திங்கன்னா ஒரு மதவாத கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவராக இருந்தவர். ஏன்னா திருப்பரங்குன்ற விவகாரம் உட்பட அண்ணாமலை உதிர்த்த கருத்துக்கள் எல்லாமே தமிழ்நாட்டினுடைய மத நல்லிணக்கத்துக்கு எதிரானவை. அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு தமிழ்நாட்டில் வந்து மக்கள் இடம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறது இருக்குல்ல, அது ஒரு மிகப்பெரிய கற்பனை. வேணால் இந்த ஒரு இந்து ஏதோ ஒரு கட்சி, இந்த அர்ஜுன் சம்பத் மாதிரி ஒருத்தர் கட்சி வச்சுருக்காரு, அந்த பேர் கூட ஞாபகத்தில் இல்லை, அந்த மாதிரி ஒரு நபராக வேணால் அண்ணாமலை தமிழ்நாட்டு அரசியலில் காலந்தள்ள முடியுமே தவிர, மற்ற திமுக அதிமுக தாவேகா மாதிரி ஒரு கட்சியாக நம்ம வளர்ந்துட முடியும் அப்படின்னு நினைக்கிறதே பார்த்திங்கன்னா அது ஒரு சரியான விஷயம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். பிஜேபியிலேருந்து விலகுறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் ஒரு கட்சி துவங்க போகிறேன், அதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு இணையதளம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் வந்துட்டு அந்த 1 மணி நேரத்திலேயே வந்துட்டு 1 லட்சத்துக்கும் மேலான உறுப்பினர்கள் வந்துட்டு அவங்க கிட்ட ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சார். அதே சமயம் அவர் சொல்லும்பொழுது வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, தமிழகத்தில் வந்து என்னை வந்து தமிழகத்தையும் என்னையும் வந்து ஒப்பிட்டு பார்க்கவே பிரித்து பார்க்கவே முடியாது. ஏன்னா நான் பிறந்ததுலேருந்தே வந்துட்டு அம்மா அப்பாலேருந்து எல்லாருமே இங்கேயே தான் இருந்திருக்காங்க. ஸோ எனக்கும் தமிழ்நாட்டுக்கு உள்ள கனெக்ஷன் வந்து ரொம்பவே ஜாஸ்தியான ஒரு விஷயம். ஸோ அதனால கண்டிப்பாக எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அதே சமயம் இந்த 1.5 லட்சத்துக்கும் மேலான உறுப்பினர்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? அதில் வந்து முதல்ல எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை, அதனுடைய உண்மைத்தன்மை மீதே நமக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஏதோ ஒரு வெப்சைட்டில் வந்து எல்லாரும் பதிவு பண்ணதை வச்சு அவர் சொல்கிறாரு. அப்படியே உண்மையாக இருந்தாலும் இந்த சில லட்ச உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு ஒரு கட்சியால் வந்து இங்கே சர்வைவல் பண்ணிட முடியாது. என்ன அதுக்கு அடுத்து அண்ணாமலை பின்னால் யார் வருவா அப்படின்னா, இன்றைக்கு பாஜகவில் இருக்கிற சில பேர் வேணால் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க யார் அப்படின்னா, அண்ணாமலை தமிழ்நாடு பாஜக தலைவராக இருக்கும்போது நமக்கு ஏதாவது பதவி கிடைக்கும், அண்ணாமலை நமக்கு ஏதாவது ஒரு பதவி தருவாருங்கிற நம்பிக்கையில் ஒரு கூட்டம் அந்த கட்சிக்குள்ளார போனாங்க. அப்படி போன சிலருக்கு அண்ணாமலையால் வந்து பதவிகள்லாம் கிடச்சிருக்கும். இப்போ நயினார் நாகேந்திரன் வந்த பிறகு அவர் செஞ்ச முதல் வேலை என்னென்னா, அண்ணாமலையுடைய ஆட்கள் எல்லாத்தையுமே பதவியை பிடுங்கினது தான். அப்போ அண்ணாமலை பாஜக விட்டு போன பிறகு அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் பாஜகவில் இன்னும் அனாதையாக இருக்காங்க. அந்த அனாதை கூட்டம் இன்றைக்கு அண்ணாமலையினுடைய புது கட்சிக்குள்ளே வேணால் வருவதற்கு வந்து அவங்க பதிவு பண்ணியிருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. பட் என்ன இருந்தாலும் மக்கள் ஆதரவு பெற்ற கட்சியாக அண்ணாமலையின் கட்சி வரவே வராது, அதுதான் உண்மை. அதுக்கப்புறம் நான் தமிழ்நாட்டில் பிறந்தவன் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஹெச் ராஜாவும் தமிழ்நாட்டில் பிறந்தவர் தான். அதனால் தமிழ்நாட்டின் மீது பாசம் கொண்டவராக அவர் எடுத்துக்க முடியாது. தமிழ்நாட்டு மக்கள் ஹெச் ராஜாவை விரும்புகிறாங்கன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அதுக்கடுத்து நீங்கள் கட்சிக்கு வரணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் பிறந்ததுங்கிறது ஒரு தகுதியே கிடையாது. ஏன்னா அதுக்கு பெரிய உதாரணம் ரஜினிகாந்த். என்ன கர்நாடகாவை சேர்ந்த ரஜினிகாந்த் தமிழ்நாட்டில் கட்சி தொடங்குவதற்கு ரெடியாக இருந்தார். அவர் பின்னால் திரள்வதற்கு இங்கே ஒரு பெரிய கூட்டம் தயாராக இருந்தது. அதனால் அதெல்லாம் இங்கே வந்து ஒரு பெரிய தகுதி கிடையாது. பட் அண்ணாமலை அவர்களுமே சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதுக்கு அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் பல குற்றச்செயல்கள் நடக்குது, கொலை நடக்குது, கொள்ளை நடக்குது, சிறுமிகள் எல்லாம் பாலியல் ரீதியாக சீரழிக்கிற கூட்டமெல்லாம் இருக்குது. அவர்களும் தமிழ்நாட்டில் பிறந்தவர்கள் தான். அதனால் தமிழ்நாட்டில் பிறந்ததை வந்து ஒரு தகுதியாக நம்ம நிச்சயமாக நினைக்க முடியாது. சீமான் போன்ற பிரிவினைவாதிகள் வேணுமானால் இந்த ஒரு விஷயத்தை வந்து ஒரு பெருசாக வந்து நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த மாதிரியான தாட்ஸ் எல்லாம் கிடையவே கிடையாது. அண்ட் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க என்னென்னா, 2020 வந்துட்டு ரஜினிகாந்த் சார் வந்து கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது என்னையுமே வந்து கூப்பிட்டாரு, நான் தான் அந்த டைம் வரல அப்படின்னு வந்து சொல்லிட்டேன் அப்படின்னு. அதுக்கான காரணம் என்ன சார்? ஆனால் இது வரைக்குமே வந்து அண்ணாமலை இந்த விஷயத்தை வெளியில் சொன்னதில்லைன்னு நினைக்கிறேன். இந்த நேரத்தில் அந்த விஷயத்தை வெளியில் சொல்லறதுக்கான அவசியம் என்னவா இருக்கும்? அதாவது 2 காரணம். முதல்ல வந்து ரஜினிகாந்த் இவர் கூப்பிட்டாராங்கிறது ஒரு கேள்வி. அப்படியே கூப்பிட்டுருந்தா அதுக்கு என்ன காரணமாக இருக்குங்கிறதை நம்ம இந்த நேரத்தில் கண்டிப்பாக பேசணும். ஏன்னா அண்ணாமலையினுடைய உண்மை முகத்தை மக்களிடம் தோலுரிக்கிற அதே நேரம் ரஜினியினுடைய உண்மை முகத்தை நம்ம மக்கள்கிட்ட அம்பலப்படுத்தணும். ரஜினிகாந்த் தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவால் சூப்பர் ஸ்டாராக வாழ்ந்து கொண்டு RSS உடைய ஆதரவில் தான் அவர் கட்சி தொடங்குறதுக்கே முயற்சி பண்ணார். அப்புறம் கட்சி தொடங்குவதற்கான முயற்சியில் பார்த்தீங்கன்னா அர்ஜுனமூர்த்தி என்கிற ஒரு RSS காரரை தான் அங்கே அந்த கட்சியினுடைய முகமாக வந்து இங்கே முன்னிறுத்தினார்.
அப்போ அந்த கட்டத்தில் அவர் அண்ணாமலையும் அழைச்சிருக்காருங்கிறது இன்றைக்கி அவருடைய ஸ்டேட்மெண்ட்லேருந்து தெரியுது. அப்போ என்ன அர்த்தம்னா இவரும் ஆர்எஸ்எஸ்காரர் தான் அண்ணாமலையும். அப்போ ரஜினி கட்சி ஆரம்பிக்கும் போது ஆர்எஸ்எஸ் அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து எங்கள் இயக்கத்தில் இருக்கிற இவரை எடுத்து உள்ளே போடுங்க, அவரை எடுத்து உள்ளே போடுங்கன்னு அடையாளம் காட்டி அவரை அழைச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். பட் என்ன காரணத்தினால அண்ணாமலை அந்த அழைப்பை நிராகரிச்சிருக்காரு. ஒன்று ரஜினிகாந்துடைய கட்சி செல்பெடுக்காதுங்கிறது காரணமா, அல்லது எதுக்கு போய் ரஜினி கட்சியில் போய் சேருவானே. அங்கே ரஜினி கட்சியை பொறுத்த வரைக்கும் ரஜினி தான் முக்கியமாக இருப்பார், நம்மளாம் டம்மி பீஸாக தான் இருப்போம். அதுக்கு பதிலாக பாஜக ரூட்டில் போனோம்னா நம்ம ஒன்றிய அளவில் நமக்கு ஒரு பெரிய பதவி கிடைக்கும்னு நினச்சி கூட ரஜினியுடைய அழைப்பை அவர் நிராகரிச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் இன்றைக்கு, அதாவது இத்தனை நாட்களாக சொல்லாத அந்த ரகசியத்தை இன்றைக்கு ஏன் சொல்கிறார் அப்படின்னா, இன்றைக்கி ரஜினி ரசிகர்கள் ஒரு திக்கு தெரியாத ஒரு சூழலில் தான் இருக்காங்க. ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கலை, எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல, இவர் எல்லாருக்கும் நண்பராக இருக்கார். அப்போ எந்த கட்சிக்கு ஓட்டு போடுறதுன்னு தெரியாத ஒரு மனநிலையில் தான் ரஜினி ரசிகர்களே இருக்காங்க. அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி விஜய் அவர்களுடைய எதிரி, விஜய் ரஜினியினுடைய எதிரி. அதனால் நம்ம தாவேகாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கணும்னு இருக்காங்க. ஆனால் யாருக்கு ஆதரவான நிலைப்பாடுங்கிறதுல அவங்களுக்கே குழப்பம் இருக்குது. ஏன்னா ரஜினிகாந்த் பாஜக ஆதரவாளர், ஒரு வலதுசாரி. அந்த அடிப்படையில் பாஜகவுக்கு ஓட்டு போடுறதா, இல்லை ஒரு ஸ்டாலினும் நானும் 40 வருட நண்பருங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு, நம்ம திமுகவுக்கு ஓட்டு போடுறதான்னு ஒரு குழப்பம் ரஜினி ரசிகர்களுக்கே இருக்குது. அப்போ இன்றைக்கி அண்ணாமலை என்ன கணக்கு போகிறாருன்னா, இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த கூட்டத்தை நம்ம பக்கம் இழுக்கணும் அப்படின்னா இப்படி ஒரு மேட்டரை எடுத்து போடுவோன்னு ரஜினிகாந்த் என்னை கூப்பிட்டாரு அப்படின்னு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை தூக்கி போடுறாரு. அப்போ ரஜினி ரசிகர் என்ன நினைப்பான், நம்ம தலைவரே இவரை கூப்பிட்டுருக்காரு அப்படின்னா இவருக்கும் அவருக்கும் ஒரு பெரிய நட்பு இருக்குது போல இருக்குது, இவர் மேலே அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது போல இருக்குது, இப்போ ஆரம்பிக்கிற இந்த கட்சிக்கு ரஜினியுடைய ஆதரவு இருக்குது போல இருக்குன்னு நினச்சிட்டு ரஜினி ரசிகர்கள் தன் பின்னால் வருவாங்க அப்படின்னு இவர் கணக்கு போடுறாரு. ஆனால் கடந்த காலத்தில் பாஜக என்கிற தேசிய கட்சியின் தலைவராக இருந்தே உங்களால் ஜெயிக்க முடியல, நீங்கள் தோற்று போயிருக்கீங்க. அதனால் இன்றைக்கி அந்த கட்சியிலிருந்து விலகி வந்த நிலையில் நீங்கள் ஆரம்பிக்கிற கட்சிக்கு என்னதான் ரஜினி ரசிகர்களுடைய ஆதரவு இருந்தாலும் இங்கே நிச்சயமாக அந்த கட்சி செல்ஃப் எடுக்காது. கண்டிப்பாக சார். அதே சமயம் உங்களோட ராஜினாமா கடிதத்தை உடனே எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடியே பேச்சுவார்த்தை நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா சார், இந்த மாதிரி அவங்க கட்சியிலேருந்து விலகிறத பற்றி? இல்லை, அவரே சொல்லியிருக்காரு, கிட்டத்தட்ட டிசம்பர் 20ஆம் தேதியே நான் அந்த கட்சியிலிருந்து விலகிற முடிவை எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் தேர்தல் வர்றதுனால தேர்தலை முடிச்சுட்டு அங்கிருந்து விலகலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணதாக அவர் குறிப்பிடுறாரு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு என்னென்னா, அந்த நயினார் நாகேந்திரனுக்கு பதவி கொடுத்தாங்களே, அண்ணாமலையை தூக்கிட்டு நயினாருக்கு பதவி கொடுக்கும்போதே இவர் இந்த முடிவை எடுத்திருப்பார். இந்த முடிவை எடுத்தது மட்டும் இல்லை, அதை மேலிடத்துக்கும் அவர் தெரிவிச்சிருப்பார். அவங்க இவரை கொஞ்சம் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. என்ன ஆஃப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அந்த தேர்தல் எடப்பாடியால் தான் இவர் தூக்குறாங்க. அதிமுக பாஜகவோட கூட்டணி அமைக்கணும்னா அவங்க போட்ட ஒரே கண்டிஷன், அண்ணாமலை தமிழ்நாடு பாஜகவுடைய தலைவராக இருக்கக்கூடாது. ஸோ அந்த அடிப்படையில் தான் இவரை தூக்கிட்டு நெய்னாரை போடுறாங்க. அப்போ இவர் என்னன்னு கேட்டால் ஆஃப் பண்ணியிருப்பாங்க, தேர்தல் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நயினார் நாகேந்திரனை தூக்கிட்டு உங்களுக்கே தலைவர் பதவி தர்றேன்னு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருப்பாங்க. ஸோ அதன் காரணமாக கூட இவ்வளவு நாள் அவர் நீடிச்சிருக்கலாம். இப்போ அவருக்கு தெரிஞ்சிருச்சு, பாஜகவுக்கு நமக்கு மீண்டும் தலைவரானாலும் அதுக்கு பெரிய எதிர்காலம் இல்லை, எந்த காலத்திலும் தமிழ்நாட்டில் பாஜக வளராது. அப்போ நம்ம வேற ஒரு தனி கட்சி ஆரம்பித்தா ஏதோ ஒரு வகையில் இங்கே சர்வைவல் பண்ணிடலாங்கிற முடிவில் இந்த திட்டத்துக்கு வந்திருக்கு. ஆனால் அவங்க சொல்லும் போது எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, 6 வருஷமாக இது என்னோட கனவு, நான் அதாவது அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு தனி கட்சி ஆரம்பிக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 6 வருஷத்துக்கு முன்னாடியே அவருக்கு அந்த கனவு இருந்து அதுக்கப்புறம் தான் அவங்க பிஜேபியில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இல்லை, நம்ம கேட்குறது என்னன்னா, உங்களுக்கு தனி கட்சி ஆரம்பிப்பது தான் கனவு அப்படின்னா நீங்கள் ஆடு மேய்ச்ச காலத்திலேயே ஆடுகளை பட்டியலை கட்டிட்டு அப்படியே கட்சியை தொடங்கியிருக்கலாமே, ஏன் தொடங்கலை? அப்போ அண்ணாமலைக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. நம்ம அன்றைக்கு தனி கட்சி ஆரம்பித்தா கண்டிப்பாக அங்கே செல்ஃப் எடுக்காது, ஒரு நபர் கட்சியாக அது மாறிவிடுகிற ஆபத்து இருந்தது. அப்போ அவர் என்ன பிளான் பண்ணியிருப்பாருன்னா, பாஜக மாதிரி ஒரு ஒன்றியத்தை ஆள்கிற கட்சிக்குள்ளார போய் அங்கு ஒரு செல்வாக்கான பதவியை பிடித்து அதன் மூலமாக தன்னுடைய செல்வாக்கையும் பணத்தையும் நல்லா டெவலப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கட்சி தொடங்குவோன்னு கூட அந்த ரூட்டை அவர் எடுத்திருக்கலாம். இப்போ அவரே சொல்கிற மாதிரி 6 வருஷத்துக்கு முன்னையே ஏன் அந்த முயற்சியை எடுக்கலை அப்படின்னா இதுதான் காரணமாக எனக்கு தோன்றுது. உங்களோட கணிப்பு படி தமிழக மக்களோட ஆதரவு எந்த அளவுக்கு அண்ணாமலை அவர்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க? 0 தான். என்ன, அது இன்னொரு முறை கூட நம்ம சொல்லலாம். என்ன காரணம்னா, பாஜக மீது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு தீராத வெறுப்பு இருக்குது. அது இன்னும் 100 வருடமானாலும் அந்த வெறுப்பு அகழ்வதற்கு வாய்ப்பே இல்லை, அதுதான் உண்மை. அப்போ பாஜகவினுடைய தமிழ்நாடு தலைவராக, பாஜகவின் தமிழக முகமாக இருக்கிற
அண்ணாமலைக்கு வந்து மக்கள் எப்படி வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க? அதுதான் முக்கியமான கேள்வி. எல்லாத்துக்கும் மேலே தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் மத நல்லிணக்கம் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப உறுதியாக இருப்பாங்க. ஆனால் பாஜக மதத்தை வைத்து மக்களை பிளவுபடுத்துகிற ஒரு கட்சி, மதத்தை வைத்து நம் நாட்டில் இரத்த ஆறு ஓட வைத்த ஒரு கட்சி. அந்த கட்சியின் முகமாக இருந்த ஒருத்தருக்கு மீது மக்கள் வந்து எப்படி நம்பிக்கை வைப்பாங்க? இன்றைக்கி அவர் சொல்கிறாரு, ஒரு மதசார்பற்ற கட்சியை ஆரம்பிக்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. நேற்று வரைக்கும் மதவாதம் பேசிட்டு ஒரு மதவெறி பிடித்தவராக உங்களை அடையாளம் காட்டிட்டு இப்போ வந்து நாங்கள் வந்து மதசார்பற்ற கட்சி அப்படின்னா மக்களை நம்ம முட்டாள்களா உங்கள் பேச்சை நம்புறதுக்கு? அதனால் எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலைக்கு தமிழ்நாட்டில் எதிர்காலம் இல்லை. வேணா அப்படி கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஊபி, குஜராத்னு போனால் அவர் பொழைச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களுக்கு வந்துட்டு ராஜ்யசபாவில் வந்துட்டு எம்பி சீட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு வந்து நன்றி தெரிவிக்கும் வகையில் வந்து அவர் பண்ண ஒரு ட்விட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது துணை கட்சி எல்லாரையுமே வந்துட்டு ஒரு நன்றி தெரிவிக்கும் விதத்தில் வந்து போட்டிருப்பாங்க. அதுக்கு திருமாவளவன் அவர்களும் சிபிஎம் அவர்களுமே வந்துட்டு ஒரு கண்டனம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. எங்கள் பேர் அதில் குறிப்பிட்டது வந்துட்டு அதிக பிரசங்கத்தனமாக வந்து எங்களுக்கு படுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எதனால் அந்த ஒரு பதிவை அவங்க சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க சார்? அதாவது பார்த்தீங்கன்னா சண்முகம் அவர்கள் வந்து இந்த வார்த்தையை குறிப்பிட்டு வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பிரவீன் சக்கரவர்த்தி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, காங்கிரஸ், விசிகா, ஐயுஎம்எல் இடதுசாரி கூட்டணி சார்பாக அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து அவர் குறிப்பிட்டிருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி, காங்கிரஸ் கட்சி, ஐயுஎம்எல்லாம் தாவேகா அமைச்சரவைக்குள்ளே போயிட்டாங்க. அந்த கட்சிகளை வேணால் நீங்கள் தாவேகா கூட்டணிக்குள் இருக்கிற கட்சிகளாக நீங்கள் குறிப்பிடலாம், அது சரியானதும் கூட. ஆனால் இடதுசாரிகளை பொறுத்தவரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் நிபந்தனையின் அடிப்படையில் வெளியிலிருந்து ஆதரிக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து தாவேகா கூட்டணிக்குள் போகலை. ஸோ அந்த வார்த்தையை பிரவீன் சக்கரவர்த்தி மென்ஷன் பண்ணது பார்த்திங்கன்னா சண்முகத்துக்கு உடன்பாடு இல்லை. ஸோ அதனால பார்த்திங்கன்னா இது ஒரு அதிக பிரசங்கித்தனமான பதிவு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய அல்லது தங்களுக்கு கிடைத்த அந்த ராஜ்யசபா எம்பி பதவியை தாவேகா கட்சி வந்து காங்கிரஸுக்கு தாரை வார்த்தது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய காமெடியாக இருக்குது. பொதுவாகவே நம்ம ஊர் பக்கம் சொல்லுவாங்க, இந்த வீடு வாடகைக்கு பிடிச்சி கொடுத்தா புரோக்கருக்கு வந்து நம்ம ஒரு கமிஷன் கொடுப்போம். அதே மாதிரி அந்த இடைத்தரகர்களுக்கு எப்பயுமே கமிஷன் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி பிரவீன் சக்கரவர்த்தி தான் காங்கிரஸுக்கும் தாவேகாவுக்கும் ஒரு கூட்டணி ஏற்படுவதற்கு ஒரு பாலமாக இருந்து செயல்பட்டார். ஒரு காரணகர்த்தா அவர். தேர்தலுக்கு முன்பு அது நடக்கலை, தேர்தலுக்கு பிறகு அவருடைய ஆதரவில் இன்றைக்கி ஆட்சி அமைச்சிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு விஷயம் நடப்பதற்கு ஒரு பாலமாக அல்லது ஒரு இடைத்தரகராக இருந்ததால் இந்த புரோக்கர் சார்ஜ் மாதிரி இவருக்கு அந்த ராஜ்யசபா பதவியை எம்பி பதவியை கொடுத்துட்டாங்களோன்னு நமக்கு தோணுது. என்ன காரணம் அப்படின்னா, தாவேகா தேர்தலை சந்தித்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி ஆயிட்டீங்க. அதே நேரம் பாராளுமன்றத்தில் உங்களுடைய பிரதிநிதி கிடையாது. தாவேகாவின் குரல் இன்னும் அங்கே வந்து ஒலிக்கலை. ஸோ அதற்கான ஒரு வாய்ப்பு தான் சிவி சண்முகம் ராஜினாமா செய்ததால் ஏற்பட்ட இந்த ராஜ்யசபா எம்பி பதவி. அப்போ தாவேகா என்ன பண்ணியிருக்கணும்னா, இதை வந்து ஒரு அரிய வாய்ப்பாக நினைத்து தாவேகா சார்பில் ஒருத்தரை வந்து நீங்கள் எம்பி ஆக்கியிருக்கணும். அதுதான் சரியான விஷயம். எல்லாருமே ஒரு சைடு அவங்க தாவேகா சைடு. ஆமாம், ஆனால் இது பார்த்தீங்கன்னா எந்த கால்குலேஷனுக்கும் அடங்காத ஒரு செயலாக அது இருக்குது. அப்போ நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, என்னதான் வந்து இவர்கள் பாஜகவை எதிர்ப்பதாக சொன்னாலும் உள்ளுக்குள் தாவேகாவுக்கு பாஜக மேல் ஒரு பயம் இருக்கோ, அதுவும் ஆளுங்கட்சியான பிறகு ஆட்சியை கலைச்சிருவாங்களோ, இல்லை நம்ம மேலே ஏதாவது ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தி ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்களோங்கிற ஒரு பயம் இருக்கோன்னு தோணுது. என்ன காரணம்னா, இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், இப்போ தாவேகா சார்பாக ஒருத்தர் எம்பி ஆக்கி அவரை நீங்கள் நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி அங்கு ஏதோ ஒரு சட்டமோ திட்டமோ ஒரு வாக்கெடுப்பு நடக்குது, ஒரு பில் பாஸ் ஆகுது அப்படின்னா, அப்போ தாவேகா எம்பி வந்து ஒரு நிலைப்பாட்டை எடுக்கணும், இதை ஆதரிக்கணும் அல்லது எதிர்க்கணும். அப்போ ஒருவேளை பாஜகவுடைய அந்த பில்லுக்கு வந்து இவங்க எதிரான ஒரு வாக்களித்தாங்க அப்படின்னா, அப்போ பாஜக எதிர்ப்புங்கிறது இன்னும் தீவிரமாகிடும். அப்போ தாவேகா வந்து பாஜகவை எதிர்க்கிற கட்சிங்கிறது ரெஜிஸ்டர் ஆகிடும். அப்போ நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமோன்னு பயந்துக்கிட்டு எதுக்கு வம்பு, ஒரு 2.5 வருஷம் நம்ம சேஃப்டியாக இருப்போம்னு நினச்சி கூட இந்த பதவியை அங்கே தள்ளிட்டாங்களோன்னு தோணுது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, இப்போது ரீசெண்டாக வந்து திருச்சி கிழக்கில் வந்து யார் தான் நிற்க போகிறா அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஒரு பக்கம் வந்து சிலர் சொல்கிறாங்க ராகவ் லாரன்ஸ் வந்து நிற்க போகிறாங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் வந்துட்டு தாவேகாவோட அட்மினாக இருக்கக்கூடிய ஜெகதீஷ் அவங்க வந்து நிற்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. உங்கள் கணிப்புப்படி யார் நிற்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இன்னொரு பேரை மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், திரிஷா. அவங்க பேரும் அடிப்படுது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இவர்கள் மூவரும் அங்கு நிற்பதற்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப குறைவு தான். அதுக்கடுத்து ஜெகதீஷ் வந்து அதில் நிற்பதற்கு வாய்ப்பு குறைவுன்னு நான் நினைப்பதற்கு காரணம் என்னென்னா,
இன்றைக்கு விஜய் அவர்களுடைய நிழலாக இருப்பதே ஜெகதீஷ் தான். அப்போ அவர் ஒரு எம்எல்ஏவாகி அல்லது அவர் ஒரு அமைச்சர் ஆகிட்டா அப்படின்னா இந்த விஜயோடு வந்து அவரால் ட்ராவல் பண்ண முடியாது. அதனால் எனக்கு தெரிந்து அப்படி ஒரு பொறுப்பு கொடுப்பதற்கு வாய்ப்பில்லை. அப்புறம் த்ரிஷாவும் அங்கே நிற்பதற்கு வாய்ப்பில்லை. இந்த நேரத்தில் அது ஒரு பெரிய கட்சிக்கும் விஜய்க்குமே ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்திடும். அதுக்கப்புறம் ராகவா லாரன்ஸ் இவர் எப்படி இந்த சீனுக்குள்ளே வந்தாருங்கிறதே எனக்கு இன்னும் ஒரு புரியாத புதிராக இருக்குது. பட் நான் என்ன பேசினதை வந்துட்டு திருப்ப இப்போ பேசின மாதிரி கட் பண்ணிலாம் வந்து போட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, லாரன்ஸ் வந்து ஒரு தீவிரமான ரஜினி ரசிகர். ரஜினி ரசிகர் இல்லை, ரஜினி வெறியர். இன்னும் சொல்லப்போனால் ரஜினியால் தான் அவர் திரையுலகத்துக்குள்ளேயே வந்தார். நிறைய பேருக்கு தெரியாத உண்மையை இப்போ நான் சொல்கிறேன். லாரன்ஸ் வந்து சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்பு ஃபைட் மாஸ்டர் சூப்பர் சுப்பராயன் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரிடம் அசிஸ்டண்ட் இவர். இப்போ ரஜினி படப்பிடிப்பு சூப்பர் சுப்பராயன் தான் ஃபைட் மாஸ்டர். அன்றைக்கி ஒரு ஃபைட் சீன் எடுக்கிறாங்க. அப்போ சூப்பர் சுப்பராயன் வந்து படப்பிடிப்புக்கு அவரையும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அவர் வந்து ஒரு சின்ன பையன். அந்த அந்த ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுறாருன்னா, சூப்பர் சுப்பராயனுடைய காரை அந்த பையன் துடைக்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா டான்ஸ் ஆடிக்கிட்டே துடைக்கிறாரு. அப்போ தூரத்தில் இருந்து ரஜினி பார்த்துட்டு, யார் இந்த பையன் சூப்பராக டான்ஸ் ஆடுறானே, டான்ஸ் ஆடிக்கிட்டே இந்த காரை துடைக்கிறானே, இவன் யார் அப்படின்னு விசாரிக்கிறாரு. அப்போ சொல்கிறாங்க, இது மாதிரி சுப்பராயன் மாஸ்டருடைய அசிஸ்டண்ட் அவன் அப்படிங்கும்போது இப்போ அவனை கூப்பிடுறாரு. நீ யார் என்ன அப்படின்னு விசாரிச்சுட்டு, இவ்வளோ சூப்பராக டான்ஸ் ஆடுற, இங்கே என்ன பண்ணுறேன்னா நான் இவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அசிஸ்டண்ட்னா பெரிய வேலை இல்லை. அது சுப்பராயன் நிறைய பான் பராக் போடுவார். அந்த டப்பாவை எடுத்துகிட்டு வர்ற பையன்தான் லாரன்ஸ். அப்போ ரஜினி என்ன சொல்கிறார், நாளைக்கு நீ என் வீட்டுக்கு வான்னு அந்த பையனை வர வச்சு, இவரே டான்சர்ஸ் யூனியனில் அவருக்கு பணம் கட்டி மெம்பராக சேர்த்து விட்டு, அதுக்கப்புறம் அவர் குரூப் டான்ஸர் ஆகி அப்புறம் டான்ஸ் மாஸ்டர் ஆகி இன்றைக்கி பெரிய ஹீரோவாக இருக்கார். எதுக்கு சொல்கிறேன்னா, லாரன்ஸுடைய வாழ்க்கையில் வந்து விளக்கேற்றி வச்சதே ரஜினி. அந்த நன்றி விசுவாசம் இன்றைக்கும் லாரன்ஸ் கிட்டே இருக்குது. ஆனால் ரஜினி ரசிகர்களுக்கு விஜய் ரசிகர்களுக்கு இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு தெரியும். ரஜினியே விஜயை பார்த்திங்கன்னா தன்னுடைய போட்டியாளராக நினச்சி காக்கா கழுகு கதை சொல்லிகிட்டு இருக்கிறதை நம்ம பார்க்குறோம். அதுக்கடுத்து இவர் வந்து ரஜினியினுடைய விசுவாசின்னு தெரிஞ்சு எப்படி வந்து விஜய் இவருக்கு வாய்ப்பு கொடுப்பார். அதனால் எனக்கு தெரிந்து வாய்ப்பு இல்லை. அண்ட் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா, உதயநிதி அவர்கள் வந்துட்டு விஜய் அவர்கள் ரொம்பவே தாக்கி வந்து நேற்று வந்து பேசியிருந்தாங்க. 25 நாள் ஆயிடுச்சு தாவேக்கா வந்து ஆட்சிக்கு வந்து, இன்னுமுமே வந்து கை காசை போட்டு செலவு பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க வந்து நிறைவேற்றலை அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமாக ஸ்டார்ட் பண்ணும்பொழுது இப்படி சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, உதயநிதி அவர்கள் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக ஆளுங்கட்சி மீது விமர்சனங்கள் வைக்கிறாரு. அவருடைய அப்பா திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் என்ன சொன்னார் அப்படின்னா, நாங்கள் 6 மாதம் அமைதியாக இருப்போம், அது வழக்கமாக உள்ளது, அது வந்து ஒரு கூலிங் பீரியடு. இந்த காலகட்டத்தில் இவர்கள் இந்த அனுபவங்களை எல்லாம் கற்று அதுக்கப்புறம் அவங்க சிறப்பாக ஆட்சி செய்வதற்கான ஒரு கால அவகாசம். ஸோ 6 மாதம் வரைக்கும் நாங்கள் இருக்கோம், அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை முன்வைக்கிறோம் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. ஆனால் உதயநிதியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு அவர் காத்திருப்பதற்கு தயாராக இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம கிரவுண்டில் இறங்கின உடனே முதல் பால்லேருந்தே நம்ம அடித்து ஆடணும்னு அவர் முடிவு பண்ணிட்டார். அதனால தான் சட்டசபையிலேயே அவர் முதல் பேச்சிலேயே வந்து தாவேக்கா மீதான விமர்சனங்களை முன்வைக்க ஆரம்பிச்சிட்டார். எல்லாத்துக்கும் மேலே அவருடைய விமர்சனத்தில் ஒருவேளை காழ்ப்புணர்ச்சி இருக்கலாம், அதுக்கப்புறம் நம்மளை தோக்கடிச்சிட்டாங்க அப்படிங்கிற அந்த கோபம் இருக்கலாம். ஆனால் அவர் வைக்கிற விமர்சனத்தில் இருக்கிற நியாயத்தையும் உண்மையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்றைக்கி தாவேக்கா அனுபவம் இல்லாததால் பல விஷயங்களை தவற விட்டுக்கிட்டு இருக்காங்க. புரியுதா? இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த மருத்துவ இடம், அதையும் கூட அவர் சுட்டி காட்டுறாரு. நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு வாங்கின விஷயம் அது, அதை நீங்கள் இழந்துடாதீங்க அப்படின்லாம் அவர் வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான ஆலோசனையை அவர் முன்வைக்கிறார். அதனால் ஒரு எதிர்க்கட்சி நம்ம மேலே விமர்சனம் பண்ணுறாங்க, அதை நம்ம காதில் வாங்க வேண்டியதில்லை, அதை வந்து நம்ம புறந்தள்ளிடுவோம் அப்படின்னு நினைக்காம அதற்குள் ஏதாவது ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் இருந்தால் விஜய் அவர்கள் நிச்சயமாக அதை எடுத்துக்கிட்டு அதை சரி பண்ணணும். என்ன காரணம் அப்படின்னா, இன்றைக்கி தாவேக்கா அமைச்சர்கள் பல பேருக்குன்னு சொல்ல முடியாது, அத்தனை பேருக்கும் கூட நம்ம சொல்லலாம், அனுபவம் கிடையாது. இப்போ ஒரு துறையின் அமைச்சராக ஒருத்தர் போய் உட்கார்ந்துருக்கார் அப்படின்னா இந்த துறையினுடைய கடமை என்ன, இந்த துறையில் வந்து நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன, எதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறதே அவர்களுக்கு புரிஞ்சிருக்காது. அதுக்கு பெரிய உதாரணம் தூத்துக்குடி எம்எல்ஏவும் மீன்வளத்துறை அமைச்சரான ஸ்ரீநாத்துடைய சமீபத்திய அந்த பேட்டிகள்லாம் பார்த்துருப்பீங்க. அவர்கிட்ட போய் கச்சத்தீவு குறித்து கேட்குறாங்க, நோ கமெண்ட்ஸ்ட்டு போகிறாரு. ஸோ இந்த லட்சணத்தில் தான் தாவேக்காவுடைய அமைச்சர்கள் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி எதிர்க்கட்சி தலைவர்கள், எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கும் போது அதை வந்து நீங்கள்
கொஞ்சம் காதில் வாங்கணும். இவர் சொல்கிறாரு, இது வந்து காழ்ப்புணர்ச்சியில் சொல்கிறாரா, உண்மையான அக்கறையில் சொல்கிறாரா, ஒருவேளை இது உண்மையிலே நம்ம தப்பு பண்ணியிருக்கோமா, அதை அவங்க சுட்டி காட்டுறாங்களாங்கிறத பார்த்துட்டு அதை நீங்கள் சரி பண்ணிக்கணும். அதனால் உதயநிதியினுடைய விமர்சனத்தை வந்து நம்ம புறந்தள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நிறைவான தருணங்கள் என்ஏசி ஜுவல்லர்ஸுடன். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? GT Holidays, South India's #1 travel brand. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.